அட்ட வீரட்ட தலங்களுள் ஒன்று. அமாவாசை அன்று பௌர்ணமி தோன்றிய ஸ்தலம். சிவன் யமனை எட்டி உதைத்த ஸ்தலம். தினந்தோறும் திருமணம் நடைபெறும் கோவில். எங்க இருக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நாம் இன்னைக்கு வந்திருக்கிறது திருக்கடையூர். திருக்கடையூர் இப்போ ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அவங்க எல்லாருக்குமே தெரியும். சதாபிஷேகம், பீமரத சாந்தி எல்லாமே இங்கே நடந்துட்டுருக்கு. சிவபெருமானுடைய வீர செயல்கள் ரொம்ப சிறந்து விளங்கிய இடங்களை அட்ட வீரட்டான தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று திருக்கடையூர். திருக்கடையூரில் தான் சிவபெருமான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணினாங்க. மார்க்கண்டேயனை கொல்ல வரும்போது யமனை எட்டி உதைத்த ஸ்தலமும் இதுதான். தை அமாவாசை அன்னைக்கு முழு நிலவு உதித்த இடமும் இந்த திருக்கடையூர் தான். இந்த பதிவில் அபிராமி அம்மன் அபிராமி பட்டருக்கு அருள் புரிந்ததை நம்ம பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு மகாராஷ்டிரா வம்சத்தை சேர்ந்த முதலாம் சரபோஜி மன்னர் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தார். சுப்பிரமணிய பட்டர் அப்படின்றவர் திருக்கடையூரில் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அபிராமி அம்மன் சன்னதியில் உட்காந்துட்டு மனமுருக பிரார்த்தனை செய்வார். அம்பாலேயே தனது உலகமாக நினச்சி மனசுக்குள்ளேயே பேசிப்பார், சிரிப்பார், எல்லாம் பண்ணிகிட்ருப்பார். இதை பார்க்குறவங்கெல்லாம் அவரை ஒரு பித்தர், ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த முதலாம் சரபோஜி மன்னர் ஒரு தை அமாவாசை அன்னைக்கு அமிர்தகடேஸ்வர சுவாமியையும் அபிராமி அம்மனையும் தரிசனம் செய்கிறதுக்கு வந்திருக்கார். அரசர் கோயிலுக்குள்ளே தன்னோட பரிவாரங்களோடு போகும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ சத்தமாக இருக்கும். எல்லாரும் உங்கள் பின்னாடியே ஓடுவாங்க. எல்லாரும் போயிட்டு வணக்கம்லாம் வச்சுட்டு பேசுகிறாங்க. ஆனால் அவர் பார்க்கும்போது அபிராமி பட்டர் அவர் பாட்டுக்கு சாமிக்கு முன்னாடி உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணிகிட்டு இருந்தார். அரசருக்கு ஒரே ஆச்சரியம். யாருடா அவர், நம்ம வந்ததை கூட பார்க்காம அமைதியாக தியானம் பண்ணிகிட்ருக்காரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட கேட்குறார். அப்போ அவங்கெல்லாம் இதுதான் சமயம்னு சொல்லிட்டு இவர் ஒரு பித்தர், நீங்கள் வந்தது கூட தெரியாமல் உங்களை அலட்சியப்படுத்துகிறாரு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னரும் அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக சுப்பிரமணிய பட்டரே இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு கேட்குறார். அம்பாலோட பிரகாசமான தோற்றத்தை பார்த்த அபிராமி பட்டரும் இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுறார். ஆனால் அன்றைக்கி தை அமாவாசை. உடனே அரசருக்கு கோவம் வந்துருச்சு. இவர் என்னடா அமாவாசையை போயிட்டு பௌர்ணமின்னு சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நிலா வரல அப்படின்னாக்கா உனக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார். அப்போ தான் சுயநினைவுக்கு வந்த பட்டர், ஐயையோ இப்படி தப்பு பண்ணிட்டோமே, நீதாம்மா என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாலை வேண்டுறார். அபிராமி அம்மனோட சன்னதிக்கு முன்னாடியே ஒரு ஆழமான ஒரு குழியை வெட்டி அதில் எல்லாத்தையும் விறகெல்லாம் போட்டு தீ மூட்டுறார். அதுக்கு மேலே 100 கயிறை கட்டிக்கிறார். கட்டிட்டு அதில் ஒரு பலகையை வச்சு ஏறி உட்காந்துக்கிறார். அம்மா, உன்னையே நினச்சிட்டு தான் நான் இன்றைக்கி பௌர்ணமின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி நீ என்னை காப்பாற்றலை அப்படின்னாக்கா நான் இந்த தீயில விழுந்து என்னோடய உயிரை மாய்ச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் விட்டுட்டு அபிராமி அந்தாதியை பாட ஆரம்பிக்கிறார். நம்முடைய லலிதா சகஸ்ரநாமத்தில் எப்படி அந்த 1000 பேர்களும் நம்ம அம்பாலோட அழகை வர்ணிக்குதோ அதே மாதிரி இந்த அபிராமி அந்தாதியும் அதுக்கு சமமான ஒரு நூல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அந்தாதி, அந்தம் அப்படின்னா முடிவு, ஆதி அப்படின்னாக்கா முதல். இந்த அபிராமி அந்தாதியை பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கடைசி வரி தான் அடுத்த பாட்டோட முதல் வரியாக வரும். ஸோ நம்ம எந்த செயலை ஆரம்பித்தாலும் முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு ஆரம்பிப்போம் இல்லையா, அதே மாதிரி அவரும் தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் ஆரம்பித்து கணபதியை வழிபட்டிட்டு ஒரு பாட்டாக பாட ஆரம்பிக்கிறார். ஸோ ஒரு பாட்டுக்கும் தன்னோட அந்த கயிறை அறுத்துட்டே வரார். அப்போ அங்கே இருந்தவங்கெல்லாம் அமாவாசை அன்னைக்கு எப்படிரா நிலா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. 79வது பாட்டு விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த 79வது பாடலை அபிராமி பட்டர் பாடும்போது தன்னோட காதில் போட்டிருந்த தாடங்கம் அப்படின்ற தோட்டை வானத்தில் நோக்கி எரிகிறாங்க. அது முழு நிலவாக பிரகாசமாக மாறுச்சு. அந்த தாடங்கம் எப்படி இருந்ததுன்னா பல கோடி நிலாக்கள் ஒன்றா கூடி எவ்வளோ ஒளி தருமோ அது போல் பிரகாசமாக இருந்தது. அம்மன் அபிராமி பட்டர்கிட்ட
நீ வாய் தவறி மன்னன்ட்ட சொன்னதையே நான் உண்மையாக்கிட்டேன். ஆனாலும் நீ அந்த பாட்டை நிறுத்தாத, முழுதாக பாடி முடிச்சிரு அப்படின்னு சொல்ல அபிராமி பட்டரும் எல்லா அந்தாதி பாடல்களையும் பாடி நிறைவு செஞ்சார். சரபோஜி மன்னரும் அபிராமி பட்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நிறைய செல்வங்களை கொடுத்தார். இந்த அபிராமி அந்தாதியோட 100 பாடல்களோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ஆரம்பிக்கும் போது உதிக்கின்ற செங்கதின்னு ஆரம்பித்தது போல் முடியும் போதும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றனவேன்னு முடியும். அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி மற்றும் அபிராமி அம்மை பதிகமும் எழுதியிருக்காங்க. ஒரு வருடமும் தை அமாவாசைக்கு அபிராமி அம்மன் சன்னதியில் அம்பாளை உற்சவர் அலங்காரம் பண்ணி ஆதீனம்லாம் வருவாங்க. வந்து பூஜைகள்லாம் முடித்து எல்லாரும் சேர்ந்து அபிராமி அந்தாதி படிப்பாங்க. இதுதான் நாங்கள் போன வருஷத்துக்கு வருஷம் போயிருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே எடுத்தது. அதை தான் நீங்கள் எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்க. நாம் தினமுமே அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுறது நமக்கு ரொம்ப நன்மைகளை தரும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, நவராத்திரியின் போது, பௌர்ணமி போது கண்டிப்பாக எல்லாருமே அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்கள். திருக்கடையூரோட தல வரலாறு, பிரம்மா எவ்வாறு சிவன்கிட்ட உபதேசம் பெற்றாங்க, இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற கள்ளவாரண பிள்ளையார், காலனையே எட்டி உதைத்த கால சம்ஹார மூர்த்தி போன்ற பதிவுகளை எல்லாம் திருக்கடையூர் பார்ட் 2ல் பார்க்கலாம். அபிராமி அந்தாதி எளிய தமிழில் தான் இருக்கும். முடிஞ்சவங்க தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை, அதுவும் இல்லைன்னா குறிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு பாராயணம் பண்ணி அம்மனோட அருளை பெறுங்க. மீண்டும் திருக்கடையூர் பார்ட் 2 பதிவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.